ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோ அவனோட அப்பாவை ஹீரோயினோட வீட்டுக்கு அனுப்பி வச்சு அவங்க அப்பாவை பார்த்து அவளை பொண்ணு கேட்கறதுக்காகன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்கான். ஸோ இப்போ இங்கே இவர் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதா சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாரு. அவனுடைய ஸ்டெப் மதரும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக பிஸ்னஸ்க்காக தானே உங்கள் பையன் வந்துட்டு பொண்ணு கேட்டிருக்கான். ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்கும் தான் பெருசாக வந்து பழக்கமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவருடைய அப்பாவும் அதெல்லாம் கிடையாது, என் பையன் ரொம்ப நாளாகவே உங்கள் பொண்ணை விரும்பிக்கிட்டு தான் இருக்கான், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு இருந்ததுனால தான் அவனால் வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ தான் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான் அவனோட ஃபீலிங்ஸை அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ நிஜமாவே ஹீரோனை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இது நல்ல ஒரு சம்மந்தம் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுடைய அப்பாவும் ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் ஆனதா இவர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் டெசிஷன் வந்து ஹீரோயினோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு பிரேம் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. ஹீரோயினை நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறா, நீ எப்போ எனக்கு ஓனரான, நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன், ஹீரோயின் வந்துட்டு நல்லவ கிடையாது, அவள் பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு இன்னசென்ட்டாக இருக்க மாதிரியெல்லாம் இருப்பா, பொழுதுபோக்குக்காக ஆண்கள் எல்லாத்தையும் தம் பக்கம் வந்து இழுக்கக்கூடிய கேம் ஆடக்கூடியவ தான் அவள், நான் ஏற்கனவே கூட சொன்னேன்ல உங்ககிட்ட ஒருத்தனை கொலை பண்ணுற அளவுக்கு கூட அவள் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அது எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், அதாவது அந்த பிரசின் மேட்டரை பற்றி. ஸோ இப்போ வந்து இவ அதை ஓப்பன் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு வர சமயத்தில் தான் அங்கே நம்ம ஹீரோயின் வர்றதை பார்க்குறான் ஹீரோ. ஸோ உடனே வந்துட்டு அவனோட டாப்பிக்கை மாற்றிக்கிட்டு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல, ஹீரோயினை நான் ரொம்பவே விரும்புகிறேன், அதனால அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் தீருவேன், உன் பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே பிரேம் கிட்ட சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினும் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்துட்டு அங்கே வர ஹீரோ வந்துட்டு வேணுமே சொல்கிறாங்கிறது தெரியாமல் ஜென்யூனாகவே ஹீரோவுக்கு தன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் நம்பிட்டு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுறா. ஸோ அங்கேருந்து வந்துட்டு நம்ம ஹீரோ பிரேமை கிளம்ப சொல்லிட்டு அனுப்ப கரெக்டாக ஹீரோயினும் வந்துட்டு உள்ளே என்டர் ஆக பிரேமோ நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோவை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டுருக்க, என்ன ஏதாவது டிசைட் பண்ணிட்டியா, என்கிட்ட பதில் சொல்கிறதுக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்லை இந்த மாதிரி விஷயத்த டக்குன்னு எப்படி முடிவு பண்ணுறது, எனக்கு இன்னும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு வரான். நீ ஹீரோவை கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அது சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனு கேட்க, உனக்கு என் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே தான் நானும் உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நான் தான் வந்துட்டு எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணி வச்சுருக்கோம்ல, நான் பிரேமை சீக்கிரமாக டிவோர்ஸ் பண்ணிடுறேன், நீ எனக்காக காத்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து சாத்தியமான விஷயம், ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே எல்லாமே கடந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நான் அவனை சீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத காரணம் வச்சுக்கிட்டு நான் ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக தானே ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, சத்தியமாக இந்த ஒரு ரிவெஞ்ச் பிளானும் எனக்கு மனசில் கிடையாது, ஒன்றை வந்து பழி வாங்கி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா பண்ணலையாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. அந்த சமயத்தில் நிம்மன் அவனை தடுத்து நிறுத்துறான். நீ எனக்கு மட்டும் தான் சொந்தமானவ, உன்னை கண்டிப்பாக வந்துட்டு வேறு யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போ தான் ஹீரோனோட அப்பா அங்கே வராரு. நிம்மனை சத்தம் போட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாரு. நிம்மனு கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அவனும் ஹீரோடைய வீட்டுக்கு வந்து அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே நான் உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். யார் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, உனக்கு தான் ஒய்ஃப் இருக்கா இல்லை, இவ வேணான்னு சொல்லி தான் விட்டுட்டு போயிட்டியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, அதனால் நிம்மனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் தான் வந்துட்டு இருக்கு. என்னைக்காக இருந்தாலும் சரி அவள் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான், அவளுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஸோ நடுவில் நீ வராத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவை கண்டிக்கிறான். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் வந்துட்டு எப்பயோ முடிஞ்சு போன கதை, நீ என்னைக்கு வந்து ஹீரோயினை வேணான்னு டிசைட் பண்ணியோ அந்த நாள் தான் எனக்கு நல்லா போச்சு, நீ சீட் பண்ணது ரொம்ப நல்லதாக போய் எனக்கு வந்து ஹீரோயினை இப்போ வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஈஸி ஆகிடுச்சு, ஸோ எல்லாமே வந்துட்டு அவள் கையில் தான் இருக்குது, அவள் என்ன தான் கல்யாணமும் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி நிம்மன் வந்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் அடி வாங்கி அங்கே விழுந்து கிடக்கிற சத்தம் கேட்டு அந்த இடத்துல ஹீரோடைய அப்பா வராரு. இங்கே நிம்மனுக்கும் கம்பெனிக்கும் இவங்க கம்பெனிக்கும் ஏற்கனவே ஆகாதில்ல, அதனால் அவரும் வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட, நிம்மனும் கடைசியாக வந்து ஒரு ஃபைனல் வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஹீரோவை அடித்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோயின் அவனை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு வரா. ஸோ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க, அதுக்கு இவனும் அவன் அடித்ததுக்கு நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்கிறான். இல்லை என்னால் தானே இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே அவனுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. உடனே நம்ம ஹீரோவும் நீ முடிவு பண்ணிட்டு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோவும் என் மேலே அக்கறை இல்லாமலாம் இங்கே வந்து எனக்கு மெடிசன் போட்டுக்கிட்டு இருக்க, நீ எதுக்காக வந்துட்டு சீக்கிரத்தில் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறது தான் எனக்கு புரியல அப்படின்ன உடனே ஏன்னா நிஜமாவே நான் முடிவு பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா.
அதெல்லாம் வந்துட்டு உன் ஆக்ஷன்ஸ்லேயே தெரியுது, நீ என்னை கேர் பண்ணியிருக்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு எண்ணம் இருக்குது, அதனால தான் நீ வந்து இவ்வளோ தூரம் வந்து பதறி அடிச்சுட்டு இங்கே ஓடி வந்திருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸராக போகிறான். அந்த சமயத்தில் கரெக்டாக ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவுடைய வேலைக்காரங்கள்ட்டேருந்து ஃபோன் வருது. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினோடைய ஸ்டெப் மதரும் பிரிம்மும் சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினும் சரி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்புறா. ஸோ அந்த சமயத்தில் அவங்க வரதுக்குள்ளே பார்த்தோன்னா இங்கே அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஹீரோயினோட அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் அங்கே ஹீரோக்கும் கல்யாணமே ஆகக்கூடாது, ஸோ இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும், அதை இவங்க பண்ணல அப்படின்னா ஹீரோயினை வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், அப்படியே மாதிரி அவன் நிம்மன் கூடவே சேர்ந்துக்கட்டும், இப்போ ஹீரோவை என் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் ஹீரோயினோட அம்மாவும் கோவப்படுறாங்க. உங்களுக்குலாம் வேறு வேலையே கிடையாதா, எப்போ பாரு அடுத்தவனுடைய மேனை தான் வந்துட்டு ஸ்டீல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களா, உங்கள் அம்மாவோட புத்தி தான் உனக்கும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பிரிம்மை போட்டு திட்டுறாங்க. ஸோ பிரிம்மு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வேலைக்கார பொண்ணை வந்துட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ இவங்களுக்குள்ள எல்லாமே ஒரு கைகலப்பாக மாறி பயங்கரமாக சண்டையாகிட்டு இருக்க சமயத்தில் தான் நம்ம ஹீரோயின் அங்கே என்ட்ரி ஆகுறா. சண்டையை நிறுத்த சொல்லி கத்துறா. ஆனால் அம்மாவும் பொண்ணும் வந்துட்டு அது விட்டு கொடுக்கறதுக்காக சம்மதிக்கலை. உடனே அவளும் அங்கேருந்து ஒரு தண்ணியை பிடிச்சி அவங்க மேலே ஊற்றி விட்டுட்டு மரியாதையாக அந்த இடத்த காலி பண்ணலைன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன மிரட்ட பார்க்குறியா, நீ போலீஸ்ன்னு சொன்னால் நாங்கள் பயந்து ஓடிடுவோமா அப்படின்னு சொல்லி டைலாக் பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் நிஜமாவே கால் போடுறா. காலை போட்ட உடனே அம்மாவும் பொண்ணும் அங்கேருந்து அப்படியே முணங்கிக்கிட்டே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்படியே வந்துட்டு அவங்க ஹார்ட்டை பிடிச்சிக்கிட்டு கீழே உட்கார நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு கூடவே அவங்களோட தான் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. ஸோ அன்னைக்கு நைட்டு பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறப்போ அவளுடைய அம்மாவும் அவகிட்ட வந்து பேச்சு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அப்பா மூலமாக கேள்விப்பட்டேன், ஹீரோ வந்துட்டு உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறதாகவும் அவனை உங்கள் அப்பாவை அனுப்பிவிட்டு கல்யாணத்துக்கு உங்ககிட்ட பேச சொன்னதாகவும், ஸோ நீ என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க எனக்கு வந்து சத்தியமாக என்ன முடிவு பண்ணுறேன்னு தெரியல, அதனால தான் குழப்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ ஹீரோவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. லவ்வா, அது நம்பிக்கையெல்லாம் போய் எனக்கு பல வருஷம் ஆச்சு, இந்த காதல் கல்யாணம் எல்லாம் அப்படியே வந்துட்டு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ரொம்ப நம்பினது அப்பாவை தான், ஆனால் அப்பா வந்துட்டு உங்களை எப்போ சீட் பண்ணாங்களோ அப்போவே எனக்கு பாதி நம்பிக்கை போச்சு. அதையும் மீறி நான் வந்துட்டு நிம்மனை காதலிச்சேன், நிம்மனை டேட் பண்ணேன். ஸோ நிம்மனும் வந்து என்னை ஏமாற்றிட்டான்றதுக்கப்புறம் எனக்கு ஆண்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிடுச்சு. இப்போ கல்யாணம்னா எதுக்கு, காதல்லாம் என்ன அப்படிங்கிறதே ஒன்றும் புரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, யாரோ 2 பேர் தப்பு பண்ணிட்டாங்கிறதுனால எல்லாரையுமே வந்துட்டு குறை சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது, எல்லாரையுமே தப்பாக பார்க்காத. ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாவை தானாகவே அனுப்பி விட்டுருக்கானா கண்டிப்பாக அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும், அதனால தான் அவன் வந்துட்டு உன்கிட்ட நேர்மையாக அந்த ஃபீலிங்ஸை காட்டணும், உன் கூட டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவனை நீ மதிக்கலைன்னா எப்படி, உங்கள் அப்பா சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா ஹீரோ வந்துட்டு நல்லவன் தான் எனக்கும் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் சரி ஒரு முடிவுக்கு சீக்கிரம் வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ரோடில் இருக்கக்கூடிய டாவும் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் பிரதரும் ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க. அவனோட டாவை பார்த்துட்டு பிரிம்மோடைய வெட்டிங்கில் மீட் பண்ணோம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறான். டாவோ வந்துட்டு தனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட பேசுறதை அவாய்ட் பண்ணிட்டு எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் இவனுக்கு வந்து பார்த்த உடனே வந்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகிடுறான். ஸோ அது வந்து ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி அவனுக்கு ஆகிடுது. அதனால எப்படியாவது அவகிட்ட பேச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவகிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். பிறகு வந்து அவளுடைய வீட்டுக்குமே வந்துட்டு வந்து போகிற மாதிரி ஆகிடுறான். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆகிறதுக்காக ஆரம்பிச்சிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணதுக்கு பிறகு தான் தன்னோட முடிவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவளுடைய அப்பாவும் இந்த ரெக்வஸ்ட் அவங்களுக்கு வைக்கிறாங்க. எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, வீட்டுக்கும் வந்து சேர்றாங்க. ஹீரோயின் மட்டும் அவங்க காணும். உடனே ஸ்டெப் மதரோ பிரிமோ சேர்ந்து ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை அப்படின்லாம் அவளை கழுவி ஊற்றிட்டு இருக்கும் போது தான் அவள் அங்கே அவங்க அம்மாவோட வந்து நிற்கிறா. ஸோ அவங்க அம்மாவை பார்த்த உடனே இங்கே ஹீரோவுக்கும் ஹீரோடைய அப்பாவுக்கும் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் ஆகிடுது. ஹீரோவுடைய அப்பா பார்த்தோன்னா சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாருன்னு சொன்னல. ஸோ அப்போ அதனால ஹீரோயினோட அம்மாவும் வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள பார்த்த உடனே இவர் பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டு சந்தோஷப்பட்டுட்டு அவங்க கிட்ட வந்து பேசிட்டுலாம் இருக்காரு. ஸோ ஹீரோயின் இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து எங்கள் அம்மாவை உங்கள் எல்லார்கிட்டையும் வச்சு பேசணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கே வந்துட்டு எல்லாரையும் ஃபேமிலியாக வர சொல்லியிருந்தேன். இப்போ தான் என்னோட ஃபேமிலி இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்குது. என்னன்னா என்னோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தா என்னை தார வாத்து கொடுக்கணும். இந்த கல்யாணத்துக்கு மற்றவங்க வரவே இல்லைனாலும் கூட கவலைப்பட மாட்டேன், ஆனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க.
ஹீரோவுடைய தங்கச்சியும் அந்த குழந்தைய வந்துட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க டாக்கு. ஸோ அந்த சமயத்தில் அந்த குழந்தையும் ஒரு ட்ராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அந்த ட்ராயிங்கில் இருக்கிறது யார் என்னன்னு சொல்லிட்டு டாக் கேட்குறா. ஸோ இங்கே இருக்கிறது வந்துட்டு அப்பா, நான், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒருத்தரையாக அறிமுகப்படுத்தி வைக்குது. இதை பார்த்தோன்னே டாக் வந்துட்டு கோவம் வருது. நீ எதுக்காக அந்த உமனை வந்துட்டு வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அந்த குழந்தையும் சீக்கிரமாக வந்துட்டு எனக்கு அம்மா ஆக போகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே ஹீரோவோட தங்கச்சியும் டாக் கிட்ட விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறான், அதனால அப்பாவை அனுப்பி கல்யாணம் பேச சொல்லியிருக்கான். அப்பாவும் பேசிட்டாங்க, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே டாக்கோ வந்துட்டு பயங்கரமாக வந்து காண்டி ஏறுது. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா ஃபோன் காலில் கட் பண்ணிவிட்டு கத்தி எடுத்து கையை எடுத்துக்கிறா. ஸோ இவளுக்கு பிரசன் எப்போ இறந்து போனானோ அப்போலேருந்தே இந்த மாதிரிலாம் அடிக்கடி வந்து சூசைடு அட்டம் பண்ணிட்டு தான் இருப்பாள். ஒரு தடவையும் வந்துட்டு ஹீரோவோ இல்லை மற்றவங்களோ வந்து காப்பாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அவள் கையை வறுத்துட்டு இருக்கும் போது கரெக்டாக ஹீரோயினோடைய ஸ்டெப் பிரதர் அவளோட ஸ்டடி அவருக்காகன்னு சொல்லிட்டு வரான். ஸோ அந்த சமயத்தில் அவன் வந்து டோர் ஓப்பன் பண்ணலேன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ அவளும் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு அழுகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஸோ அப்படியே வந்து அவன் மயக்கம் போட்டு விழுக இவனும் டோரை கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து பார்க்குறான். அவள் மயங்கி கிடக்கிறதையும் அங்கே ரத்தத்தில் இருக்கிறதையும் பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாண நாளும் வந்துடுது. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் செம்ம ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம பிரிமும் அவங்க அம்மாவையும் தவிர. ஸோ அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்துட்டு ரூமுக்குள்ளே ஒரு மாதிரி வந்து இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவும் கொஸ்டின் பண்ணுறாங்க. அதுக்கு அவளும் நான் எடுத்துக்கக்கூடிய முடிவு சரியானதா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா. ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா அதை பற்றி திரும்ப யோசிக்காத. இப்போ நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு முடிவெடுத்து வந்துட்ட, இதுக்கும் மேலே வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு நீ நல்லவளாக இருக்கணும், அந்த குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் நல்ல பேராக எடுக்கணும், அந்த மாதிரி வந்து யோசிக்கிறதுக்காக ஆரம்பி. ஸோ இனிமே வந்து நல்லதா தப்பான்னு யோசிக்காத, எடுத்த முடிவுக்கு நீ எப்படி ஜஸ்டிஸ் பண்ண முடியும்னு மட்டும் யோசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காகன்னு சொல்லிட்டு. அப்போ நிம்மன் வரான். ஸோ நிம்மனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் எனக்காக வாழ்த்து சொல்ல வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நிம்மனும் சத்தியமாக அதுக்கெல்லாம் வரல, என்னோட வார்னிங்கை நான் உனக்கு திரும்பி கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்காம இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த விஷயத்தை வளர்த்தி கொண்டு வந்துட்டல, என்னைக்கா இருந்தாலும் சரி அவள் எனக்கு சொந்தமானவ, அதனால ரொம்ப நாள் வந்துட்டு அவள் உன்கிட்ட இருப்பான்னு நினச்சிக்காத. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நீ இதில் வின் பண்ண போகிறது இல்லை, அவள் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு சொந்தமானவளா என்கிட்ட திரும்பி வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படி வரலனாலும் அவளை வர வைப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் என்னோட கல்யாணத்தினால அன்றைக்கே வந்து என்னோட ஒய்ஃபை என்கிட்ட இருந்து பிரிப்புன்னு சொல்லி மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மிரட்டெல்லாம் கிடையாது, நடக்க போகிற விஷயத்த தான் சொல்கிறேன், அப்படி அந்த விஷயம் நடக்கலைன்னா எனக்கு கிடைக்காதவ யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கப்புறமா வந்து மேரேஜுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு கரெக்டாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி அவங்களுடைய மேரேஜ் ரிச்சுவலையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுற சமயத்தில் அவங்களுடைய அப்பா வந்து பிளஸிங் கொடுத்துட்ருக்காரு. அதாவது 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமாக அவருக்கு இன்னொரு பேர குழந்தைய பெற்று கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு 2 பேரும் அதுக்கு பிறகு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோ வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துப்பானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லேயர்ஸ் வந்துட்டு அப்படியே கிளாத்ஸ் வந்து போட்டுட்டுலாம் வந்துட்டுருக்கா. ஸோ நம்ம ஹீரோவும் அதை பார்த்த உடனே பயங்கரமாக லெட்டீஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு வேறு ரூமில் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வேணும்னே அவளை ஜோக் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம 2 பேருக்குள்ளே தான் அன்னைக்கு ட்ரிங்க் பண்ண அன்னைக்கு எல்லா மேட்டரும் முடிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்காக நீ இப்படி வெக்கப்பட்டுருக்க, எதை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டீஸ் பண்ணிவிட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸராக போகிறான். நம்ம ஹீரோயினும் கிஸ்ஸுக்காக காத்துட்ருக்கா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோக்கு டாவோட ஞாபகம் வந்துட்டு ஹீரோயினை ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காகத்தானே அவளை கல்யாணமே பண்ணியிருக்கோம், அதனால் என்னோட ஃபீலிங்ஸை நடுவில் வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அவனுக்கு இதே தாட்ஸ் தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இவன் ஹீரோயினை வந்துட்டு உண்மையாக லவ் பண்ணாலும் அவளை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வந்து அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவனோட தங்கச்சி டா தான், அவளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் தான். ஹீரோயின் வந்துட்டு என்னதான் வந்து கெட்டவன்னு சொல்லி கேள்விப்பட்டாலும் தன்னோட ஃபீலிங்ஸை ஏன் தன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, தனக்கு ஏன் அவன் மேலே அப்படி ஒரு காதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தன்னைத்தானே ரொம்பவே நொந்துக்கிறான். அப்போ தான் அவனுக்கு டாக்கிட்டேருந்து ஃபோன் வருது, கல்யாணம்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க அவளும் வந்துட்டு ஆமாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ரெஸ்பாண்ட் பண்ணுறான். இப்போ நீ அவளும் நீயும் ஒரே ரூமில் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறா. அதெல்லாம் இல்லை, என்னோட ரூமில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த சமயத்தில் டா கிட்ட கொஞ்ச நாள் வந்து ரீச் பண்ணணும்னு நினச்சேன், ஏன் நீ ஃபோன் எடுக்கல 2-3 நாளாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளை உடனே அவளோட கையை வந்து அறுத்துக்கிட்டதை தூக்கி காட்டுறா. ஸோ எதுக்காக திரும்ப இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் உனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ன உடனே இது என்ன புது கேள்வி, எல்லாமே அவளால் தான், நான் ஒரு தடவை முயற்சி பண்ணுறதுக்கு காரணமும் அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சொல்கிறா. ஸோ நீ நிஜமாவே ஹீரோயினை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது பழி தீக்கிறதுக்காக தானே எனக்கு சொன்ன மாதிரி, அதனால நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறான். என்னால் எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் இருக்க முடியும், அவளை வந்துட்டு நீ எப்படியாவது உன்னை லவ் பண்ண வச்சிடணும், அவள் முழுசாக அவனை லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீ அவளை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லி அவளை டம்ப் பண்ணணும்,
பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பிரசனோட வலி அவளுக்கு தெரியும். நான் இத்தனை வருஷமாக வந்துட்டு எப்படி வந்து கண்ணீர் வடிக்கிறேங்கிறதெல்லாம் அவள் வந்து திரும்ப அதை அனுபவித்து பார்க்கணும். அது அப்படியே நொந்து போய் அவள் சாகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு இவ்வளோ ரொம்ப பேசிகிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் தேவையில்லாமல் ஒருத்தி இவ்வளோ வெறுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ என்ன அவள் பக்கம் சாய பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கோவப்பட்டு கத்த நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் வந்துட்டு பழி தீர்க்கணுங்கிறதுக்காகத்தான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோட வகையில் எப்படி தோணுதோ நான் அப்படி அவளை பழி வாங்கிக்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் என்னால் அப்படியே ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறான். இதை கேட்டோன்னே அவளோ சரி, எனக்கு வந்து செஞ்சு கொடுத்த சத்தியப்படி அவளை பழி வாங்கிட்டா போதும், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீ அவளை மனசு மாற்றி அவள் பக்கமாக நீ சாயறதுக்கு ஆரம்பிச்சேன்னா இப்போ நான் கையில் வந்து கட் பண்ணது தப்பிச்சிட்டேன்ல, அடுத்த முறை நான் தப்பிக்க மாட்டேன், தப்பிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை மிரட்டுறா. அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினை காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம ஹீரோ ஃபுல்லாகவுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டுருக்கான். அவனுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துட்டுருக்கு, எப்படியாவது அவளை ரிவெஞ்ச் பண்ணி ஆகணும், ஆனால் அவள் மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் அதை தடுக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு ஸோ அவன் வந்து கிளப்புக்கு ட்ரிங்க் பண்ணுறதுக்காக வரான். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினும் அவனோட குழந்தையும் சேர்ந்து ஹீரோ வரதுக்காகன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையோ ஹீரோவை பார்க்காம தூங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லேட் நைட் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, உங்கள் அப்பா வந்த உடனே நாளைக்கு வேணா சீக்கிரம் வர சொல்லிக்கலாம், இப்போவா நான் உன்னை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு கிளம்புறா. அப்போ தான் வந்துட்டு ஹீரோவுடைய தங்கச்சி அங்கே வேலையை முடிச்சுட்டு வரா. ஸோ ஹீரோ வந்துட்டு ஓவர் டியூட்டிக்கும் பார்க்கலையே, அவன் அப்போவே கிளம்பிட்டானே, நான் தான் வந்துட்டு ஓவர் ஒர்க் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் ஆக்சுவலாக குழந்தை தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் தூங்க வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட உடனே இந்த பொண்ணு கோவப்பட்டு ஹீரோக்கு கால் அடிக்கிறா. ஹீரோவும் இவ தான் கால் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறான். அவன் இப்போ என்ன பண்ணுறான்னா பிரிம் அங்கே வர சொல்லியிருக்கான். ஸோ பிரிம்மும் வந்துட்டு கல்யாணத்துக்கு அடுத்த நாளே என்ன வர சொல்லியிருக்கானா, என்ன விஷயம், உங்கள் 2 பேருக்கு செட் ஆகலை தானே, நான் சொன்னதெல்லாம் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்ட போல, அதுக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினை பற்றி நீ ஏன் இவ்வளோ மோசமாக சொல்லிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்க, நான் மோசமானதெல்லாம் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன், அவள் எப்போ பாரு இந்த வேலையை தான் பண்ணுவா, முதல்ல வந்துட்டு டேட் பண்ணிட்டு இருந்திருக்க என்னையும் நிம்மனையும் வந்துட்டு பிரிச்சா, அது நாங்கள் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் வந்துட்டு படிச்சுட்டு இருந்த சமயத்தில் அவளுக்கு பழக்கமானா, அவளோட வந்துட்டு பயங்கரமாக வலையில் வந்துட்டு அவனை விழ வச்சா, அதுக்கு பிறகு அவனை கன்ஃபெஸும் பண்ண வச்சா, ஆனால் அவன் கன்ஃபெஸ் பண்ணதுக்கு பிறகு அவனை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அவள் அப்ராடுக்கு கிளம்பி போகிறப்பல வந்துச்சு. ஸோ அவள் அப்ராட் போகிறான்னு தெரிஞ்ச உடனே அவன் ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணால் முடியலன்னு உடனே அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதுக்கு பிறகும் இவன் எதுவுமே நடக்காத மாதிரி அப்ராடுக்கு கிளம்பி போயிட்டா படிக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் மறைக்கிறதுக்கு தான் அவளுடைய பிளானாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு அவள் பிளான் படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கூடவே இருந்திருக்கிறதுனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் எனக்காக இருந்தாலும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்து தானே ஆகணும், எவ்வளோ மறைச்சாலும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோயின் மேலே ரொம்ப காண்டில் பேசிகிட்டு இருக்கான் இவ பேச்சை கேட்டு. இந்த பக்கமாக நம்ம ஹீரோயினை கிளம்ப சொல்லி ஹீரோவுடைய தங்கச்சியும் அவள் ஹீரோ எங்கே இருக்காங்கிற லொக்கேஷனை வந்துட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அந்த கிளப்புக்கு கூட்டிகிட்டு வரா. ஸோ அங்கே வந்த உடனே இவங்க 2 பேரும் அவங்க பிரிம் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ஹீரோவோட தங்கச்சியும் ஹீரோவை போட்டு செமைய கத்த ஆரம்பிக்கிறா. நமக்கு 2 நாளில் பொண்டாட்டியை பார்க்காம கண்டவன் பொண்டாட்டி கூட வந்து உட்காந்துட்டு இருக்க, அவளுக்கு தான் கொஞ்சம் கூட வெக்கமான கிடையாதுன்னா உனக்குமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறா. ஸோ நீ எதுக்காக வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற, அவளுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் கேட்க, என்ன சம்மந்தமா, அவள் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா, எனக்கு வந்துட்டு உன்ன அண்ணனுடைய பொண்டாட்டியாக இருந்துட்டுருக்கா, கண்டிப்பாக நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் கண்டவளுக்காக அவள் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன், அவள் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி சந்தோஷமாக இருக்க முடியும், ஃபேமிலிக்கு வந்தவளை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கொஸ்டின் பண்ணுறா. ஹீரோவும் தேவையில்லாமல் அவளை பற்றி ஒன்றும் தெரியாமல் வந்து பேசாது அப்படின்னு உடனே என்ன நான் தெரிஞ்சுக்கணும், அவள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா, நீ தானே அவளை விழுந்து விழுந்து துரத்தி லவ் பண்ண, அப்பாவை விட்டு அவள்கிட்ட பொண்ணு கேட்க சொல்லி இப்போ கல்யாணமும் பண்ணதுக்கப்புறமா அவள் உன் கைக்கு வந்த உடனே அவள் உனக்கு சலிப்பு தட்டி போயிட்டாளா, அதனால தான் அவளை அப்படியே கழட்டி விட்டுட்டு அவளை அசிங்கப்படுத்துறதுக்காக அவளுக்கு பிடிக்காத ஒருத்தியோடவே நீ சேர்ந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கமாக இந்த பிரேமும் நம்ம ஹீரோயினை பார்த்து கல்யாணமான அடுத்த நாளே எனக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால், அவன் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலங்கிறது உனக்கு இப்போயாவது மண்டையில் ஏறிச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோயினும் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது, அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி பண்ணிக்கலனாலும் சரி உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, பிரேமும் அதையும் தான் பொறுத்திருந்து பார்ப்போமே, அவன் என் வழிக்கு வரானா இல்லையான்னு சொல்லிட்டு உன்னை டம்ப் பண்ணிட்டு என்கிட்ட வரானா இல்லையா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக வந்துட்டு அவன் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கல்யாணம் நடந்தது மூலமாக ஹீரோ உனக்கு கிடைக்காம போயிட்டான்ல, ஒன்று அந்த விஷயத்தில் நான் வந்து ஜெயிச்சிட்டேன்ல, உங்ககிட்ட அவனை தட்டி பறிச்சிட்டேன்ல, அந்த திருப்தி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பிரிம் கிட்ட அந்த வார்த்தையை சொல்கிறா. கரெக்டாக அங்கே வந்துட்டு வரக்கூடிய நம்ம ஹீரோவும் இவ சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு பிரிம் சொன்னதெல்லாம் உண்மைதான், இவளுக்கு எல்லாமே ஒரு கேம் தான், பிரிம்மை ஜெயிக்கிறதுக்காகத்தான் தன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அசியூம் பண்ணிக்கிறான். வீட்டுக்கு வந்த உடனே அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட கொஸ்டின் பண்ணுறான், நீ அவகிட்ட சொன்னது நிஜமாவே வந்துட்டு உண்மைதானா, அவளை தோக்கடிக்கிறதுக்காகத்தான், அவளுக்கு நான் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் என்னை கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக நீ என்ன பிஸ்னஸ்க்காகத்தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் சொன்னா, அப்போ அதுவும் உண்மை தானே, உனக்கு என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது இல்லை, சும்மா தேவையில்லாமல் பெரியவங்க
நல்லவங்கள்ட்ட மட்டும் தானே அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் பதில் சொல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அதுவும் ஒரு காரணம் தான், ஆனால் மெயினான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டாவை பற்றி பேசுறதுக்காக வாய் எடுக்கிறான். ஆனால் தன்னை நிறுத்திக்கிறான். உடனே நம்ம ஹீரோயினும் என்ன சொல்ல வந்த மரியாதையாக சொல்லுன்னு உடனே அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஸ்லீப் பண்ணோம்ல, நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது, அதுக்காகத்தான் நான் வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறான். ஸோ நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படி அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணனா தவறாக நினச்சிட்டு இருக்கிற. நான் ஒன்றும் உன் குழந்தையோட அம்மா மாதிரி கிடையாது. குழந்தை பிறந்த உடனே உன் கேரில் விட்டுட்டு ஓடி போகிறதுக்காக கண்டவன் கூட நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன். நான் நிஜமாவே வந்துட்டு குழந்தை பெற்றிருந்தேன்னா அந்த குழந்தைய நான் கூட நின்று பார்த்துருப்பேன் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோவும் பயங்கரமாக கத்துறான். என் குழந்தையோட அம்மாவை பற்றி தப்பாக பேசாத, அவளை பற்றி நீ ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ரூம்லேருந்து கிளம்பி போக நம்ம ஹீரோயினோ டாவை பற்றி தெரியாததுனால ஹீரோ வந்துட்டு அந்த குழந்தையோட அம்மாவை இன்னும் சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் அவளை பற்றி யார்கிட்டையுமே பேசாமல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுறா. ஸோ அடுத்த நாள்லேருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் முகத்தை திருப்பிக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமலாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க, தனித்தனி ரூமில் ஸ்டே பண்ணிக்கிட்டு. இதெல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஹீரோடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் இவங்க 2 பேருக்குள்ளே எதுவுமே நார்மலாக கிடையாது, ஹீரோ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இல்லை, ஹீரோயின் மேலே ஏதோ கோவமாக இருந்துட்டுருக்கான், இதில் வந்துட்டு இவங்க 2 பேரையும் விட்டோன்னா இது இன்னும் பெருசாகிட்டு தான் இருக்கும், நம்ம தான் இன்டர்ஃபியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பாவும் தங்கச்சியும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. ஹீரோவுடைய தங்கச்சியுமே உடனே வந்துட்டு இது எல்லாத்தையுமே அந்த குழந்தைய வச்சு தான் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அங்கே அந்த குழந்தைக்கு அவங்க வந்து சொல்லி கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஹீரோ வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே ஹீரோயினோட உட்காந்து விளையாண்டுட்டு இருக்க இந்த குழந்தையும் ஹீரோயினுக்கும் எனக்கும் வந்துட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிறா. ஸோ இந்த குழந்தை இப்போ என்னென்னா கல்யாணத்துக்கு அப்புறத்துலேருந்து ஹீரோயின் கிட்ட பர்மிஷன் வாங்கி ஹீரோயினை அம்மானே சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பா. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு பேசிக்காமலே கேம் விளையாடுறப்போ இவங்க 2 பேருக்குள்ள அப்பப்போ வந்து லைட்டாக அந்த டச்சிங் அதெல்லாம் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. இதனால் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபெட்டப் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் இன்னும் கோவம் வந்துட்டுருக்கு, தன்னை இக்னோர் பண்ணிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஹீரோடைய அப்பாவும் தங்கச்சியும் சேர்ந்து அந்த குழந்தைகிட்ட அடுத்த ஒரு பிளானுக்கு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. நைட்டு தூக்கத்தில் எந்திரிச்சு வரக்கூடிய குழந்தையும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப கெட்ட கனவாக வந்துட்டுருக்கு, இன்றைக்கி ஒரு நாள் அவங்க கூட தூங்கட்டுமாமா அப்படிங்குது. நம்ம ஹீரோயினும் சந்தோஷமாக என்னைக்கு வேணாலும் என்கிட்ட வந்து தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட அந்த குழந்தையும் ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஹீரோவோட ரூமுக்கு போயிட்டு எனக்கு நிறைய கெட்ட கனவாக வருது, என் கூட வந்து தூங்குங்க அப்படிங்குது. ஹீரோவும் சரி வந்து என் பெட்டில் படு அப்படிங்கிறான். இல்லை எனக்கு இந்த ரூமில் தூங்க வேண்டாம், நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகுது. ஸோ அங்கே ஹீரோயினுடைய ரூமுக்கு வந்துட்டு அந்த குழந்தை ஹீரோவை கூட்டிகிட்டு வந்த உடனே ஹீரோவும் முதல்ல ஷாக் ஆகுறான். ஹீரோயினும் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இங்கே எதுக்கு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்த அப்படின்ன உடனே ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா தான் தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் சொல்லுது. நம்ம ஹீரோயினும் இல்லை நீ வந்துட்டு ஒன்று என்கிட்ட தூங்கு இல்லை அங்கே தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் அதே தான் சொல்கிறான். ஆனால் அந்த குழந்தையோ இல்லை எனக்கு நிறையா கெட்ட கனவு வருது, அதனால் 2 பேர் கூடயும் தூங்கினாதான் எனக்கு கனவு போகும்னு நினைக்கிறேன், அதனால் 2 பேரும் என் மேலே கை வச்சுக்கோங்கன்னு சொல்லி 2 பேரோட கையும் கோர்த்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தை தூங்கிடுது. ஸோ காலையில் ஆகும்போது பார்த்தோன்னா அந்த குழந்தை அங்கே இல்லை, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான் ஒன்றா ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கத்துலேருந்து எந்திரிக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக என்னடா நடக்குது இங்கே, நம்ம 2 பேரும் எப்படா க்ளோஸ் ஆனோம் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்க அவள் ஷாக் ஆகிற சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோவும் இந்த பக்கமாக கண் விழிக்கிறான். எதுக்கு இப்போ இவ்வளோ பெருசுக்கு ஷாக் ஆகுற, இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒன்றா ஸ்லீப்பே பண்ணிட்டோங்கிற, இப்போ என்னன்னா சும்மா தூங்குறதுக்கே வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து ஷாக் ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி அவளை கொஞ்சமாக டீஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க என்னோட ஞாபகப்படி நமக்குள்ளே எதுவுமே நடக்கலை, அதனால் வந்துட்டு நான் எதுவுமே நடக்கலைன்னு தான் இப்போ வரைக்கும் நம்புவேன், நீ சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நல்லா பேசினா ஹீரோயின் வந்துட்டு வெக்கப்படுறா, எம்பாரஸ் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவளை டீஸ் பண்ணி அதில் நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான்.